கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரை அன்போடு வாழ்த்துகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே கூறி சென்றார். பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதங்களும் அழிந்து கிடக்கலாம், ஆனால் மனதிலே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொல்லி தவிக்கிற ஜனங்கள் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வியாதியை சுமந்து சுமந்து இழைத்து போகிற ஜனங்கள் உண்டு, கடனினாலே தவிக்கிறவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, குழந்தை பாக்கியமற்று தவிக்கிற ஜனங்கள் உண்டு. வேதம் சொல்கிற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் கூறி சென்றார். பிரியமானவர்களே, மத்தேயு 11:27 வேதம் சொல்கிறது, சகலம் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரனும் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வருத்தத்தை மாற்றும்படியாய், நம்முடைய கஷ்டத்தை மாற்றும்படியாய், நம்முடைய கண்ணீரை, நம்முடைய வேதனையை, நம்முடைய நிந்தையை, நம்முடைய அவமானத்தை மாற்றும்படியாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். வருத்தத்தின் பாரத்தை மாற்றி ஒரு சந்தோஷம் நிறைந்த, சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஜெபம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிற உடைய பிள்ளைகளுடைய நிந்தனை அவமானங்களை மாற்றுவீராக, கண்ணீரை துடைப்பீராக, மெய்யான சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.